ஜடா டேய் ஒருத்தன் போடுறேன் இப்பத்தில இப்போத்தான் ஒத்துக்கிறான் பெரியார் இல்லை படிக்க வச்சது காமராஜ்னு. அதுக்காக தான்டா பணம் ஏறினேன். சரியா இருக்கா? என்னென்ன எப்படி திமுக ஆட்சி மேல இவ்வளவு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க? கிழக்கு ஆப்பிரிக்க மக்கள் இங்க உள்ள ஆட்சியாளர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டு அவரு புகழாரம் சூட்டி பாட்டுலாம் பாடி டான்ஸ் எல்லாம் போடுறாங்க. இப்ப நீங்க 3000 கொடுங்க, உங்க படத்தை வச்சு ஆட வைக்கிறேன். தம்பி ஏன் தம்பி ஒருத்தர் படத்தை கொடுத்து ஒரு விளக்கமா தள்ளாடினா அடிப்பான் அவனுக்கா தம்பி? ஏன்னா தம்பி உங்களுக்கு ஒரு அடிப்படை இப்படிதான் தம்பி. யுனெஸ்கோ பெரியாருக்கு விருது கொடுத்துச்சும்பாங்க, என்ன தேவை சொல்லுவாங்க. செம்மொழி அதை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு கட்டம்ப்பான். செம்மொழிக்கும் என் மொழி செம்மொழியாக இருந்துச்சா? ஏதோ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து கொடுத்த மாதிரி பிடிச்சிட்டுக்கிற. இந்திக்காரன் என்னடா என் மொழியை செம்மொழின்னு அங்கீகரிக்கிறது? நீ யாரு? ஹூவாரி நீ யாரு? கீழடி தமிழரின் தாய்மடி இப்போ தான் தெரியுது. போட அப்படி திராவிட நாகரிகம்னா இந்திய நாகரிகம்னா இப்போ கீழடி தமிழரின் தாய்மடியை திருச்செந்தூரில் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கேன் ஒருத்தன் வேலோட. அப்போ இடையில தமிழரின் தாய்மடின்னு போட வேண்டியது இருக்கு. இதை அங்கீகரி. அவன் யாரு? எங்கள் அம்மா அழகானவள் அறிவானவள்னு சொல்ல நீ யாரு? எனக்கு தெரியும்டா என் தாய் எப்படிப்பட்டவன்னு. நீ யாருன்னு கேட்குறேன். 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த எண்ணெய 500 ஆண்டை கூட தொடாதவன் அங்கீகரிக்கணும்னா இது மாதிரி ஒரு கேவலம் தான் இருக்கு. சில மொழி பிறந்து சிறக்கும். சிறந்தே பிறந்த மொழி என் மொழி. எல்லா மொழியும் மனிதனால் பேசப்பட்டது. என் மொழி தான் உலகத்தில் இறைவனால் பேசப்பட்டது. இயற்கையின் மொழி என் மொழி. என்கிட்ட வந்து கற்பிக்காத. என் மொழி வந்து அதை அங்கீகரி, கீழடி அங்கீகரி அப்படின்னு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாடா தோணின பொருளாக தூக்கி கொண்டு பெங்களூரில் வச்சவன் கீழடியில். தம்பி எங்கேயாவது ஒரு குடியிருப்பு 2 ஏக்கரில் வாழ்ந்த கிராமம் இருக்கா தம்பி? குறைஞ்சது 300-400 ஏக்கரில் கூடி மக்கள் கூட்டமாக வாழுவான். நீ யார் 2 ஏக்கரில் தோண்டிட்டு நிப்பாட்டிட்ட? மீதியெல்லாம் என்னாச்சு? தோண்டுனா என்னுடைய தொன்மம் வெளியில் வரும். அப்போவே தொழிற்சாலை கட்டி வாழ்ந்திருக்கான், கழிவறை கட்டி வாழ்ந்திருக்கான், குளியலறை கட்டி வாழ்ந்திருக்கான், மண் குழாயில் தண்ணீரை கொண்டு போய் சேர்த்துருக்கான். அதெல்லாம் தெரிய வந்துடும்ல. ஆதிச்சநல்லூர் ஏன் தோண்ட மாட்டேங்கிற? அவனுக்கு தெரியும் அவன் தமிழனுக்கு எந்த பெருமையும் கொடுத்துடக்கூடாதுன்ட்டு. இவ்வளோ காலம் விட்டுட்டு இப்போ தான் கீழடி தமிழரின் தாய்மடின்னு தெரியுதா தம்பி? 6 மாதத்தில் தேர்தல் வரும்போது அது இதெல்லாம் எப்போவுமே தம்பி. திமுக வந்து ஒரு நாடக கம்பெனி. ஐயா கருணாநிதி அவர்கள் சிறந்த நாடக ஆசிரியர். அதே நாடகத்தை 60 வருஷமாக போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் போர் அடிக்குது. கொஞ்சம் மாற்றி போடணும். இந்த நாடகம் இன்னைக்கு நேற்று நடக்கலை. தேர்தல் வரும்போது எங்கள் மேலே வரும் பாருங்க பாசம். இந்த சேகர் பாபு எங்களுக்கு ஒரு பிச்சை போடுறாரு தமிழிலும். என்ன ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா